திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. நடிகர் சிவாஜி கணேசன் தேசிய விருது வென்றதே இல்லை என அனைவரும் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவரும் தேசிய விருது வென்றிருக்கிறார் என்பது பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவ்விருதை வாங்க அவர் மறுத்திருக்கிறார். அதற்கு முக்கிய காரணமே கமல்ஹாசன் தானாம். சிவாஜி கணேசன், கர்ணன், வீரபாண்டிய கட்டபொம்மன், தெய்வமகன், திருவிளையாடல், பராசக்தி என பல மாஸ்டர் பீஸ் படங்களில் ஹீரோவாக நடித்திருந்தாலும் அவர் துணை கதாபாத்திரத்தில் நடித்த படத்திற்கு தான் அவருக்கு தேசிய விருது கிடைத்தது. அவர் சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருதை வென்ற திரைப்படம் வேறெதுவும் இல்லை. கமல்ஹாசன் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி ஹீரோவாக நடித்த தேவர் மகன் படத்துக்கு தான். அப்படத்திற்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டதும் முதன்முறையாக அவ்விருதை வாங்க உள்ள சந்தோஷத்தில் புதிதாக துணி எடுத்து அதை தைக்க கொடுத்திருக்கிறார் சிவாஜி கணேசன். தேசிய விருதை வாங்க செல்ல சிவாஜி தயாராக இருந்த சமயத்தில் கமல்ஹாசன் அவரை சந்தித்திருக்கிறார். அப்போது நீங்கள் இந்த தேசிய விருதை வாங்க வேண்டாம் என கூறியிருக்கிறார் கமல்ஹாசன். உடனே சிவாஜி, நான் அதற்காக சட்டையெல்லாம் தைக்க கொடுத்து விட்டேனே என சொன்னதும், துணை நடிகர் பிரிவில் நீங்கள் விருது வாங்கலாமா? அதைவிட பெரிய விருது ஒன்று இருக்கு, தாதா சாஹேப் பால்கே விருதுன்னு அதற்கு பெயருண்டு. அந்த விருதை உங்களுக்கு அறிவிக்கும் போது நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னதும் சிவாஜியும் தேசிய விருதை வாங்க மறுத்துவிட்டாராம். அதன் பின்னர் 1997ஆம் ஆண்டு சிவாஜி கணேசனுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.